ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். 2026 பிப்ரவரி மாதம் மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் பார்க்குறோம். ஏன் லக்னத்துக்கான பலன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு கடந்த காலங்களில் நிறைய விளக்கங்கள் கொடுத்தாச்சு. உங்களுடைய நேரத்தை கருதி டைரெக்டாக விஷயத்துக்குள்ளே போவோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய மகர லக்கணத்துக்கு அதிபதி சனி பகவான் கோச்சாரத்தில் 3ஆம் இடத்துல இருக்கார். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். இதை காரணம் பெரிய ஹைலைட்டான விஷயம், உங்கள் லக்கணத்திலே செவ்வாய் இருக்கார். இந்த செவ்வாய் 23ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். செவ்வாய் உங்கள் லக்கணத்தில் இருந்தாலே தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், ரொம்ப அதிகமான ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருந்த உங்களுக்கு அவருடைய ஒரு அமைப்பு, உங்கள் லக்கணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, உங்களை அறியாத ஒரு சுறுசுறுப்பு, ஆக்டிவ் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த மாதம் கோச்சாரத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களும் இருக்காங்க. 2ஆம் இடம் அப்படின்னாலே வருமானம், சம்பாத்தியம்னு அர்த்தம். ஒரு பக்கம் உங்களுக்கு வருமானம், சம்பாத்தியம் கூடும், இன்னொரு பக்கம் செலவுகளும் இந்த மாதம் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்க உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த மாதம் யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருந்து அனுபவிக்க முடியாமல் அல்லது கிடைக்காம அதனால் பிரச்சனையாக இருக்கிறீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் இந்த மாதம் அமையும். அதுக்கு வாய்ப்பு இல்லை, சந்தர்ப்பம் இல்லைங்கிறவங்களுக்கு கணவன் அல்லது மனைவி மூலமாக வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கும் வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வராத பணங்கள், அதாவது பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரல, இன்சூரன்ஸ் பண்ணலாம் வரல, டிவிடெண்டு பணம் வரல, இப்படி வராத பணங்கள் ஏதாவது வரும். ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தன வரவு, இதெல்லாமே இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. என்ன ஒன்று, பேச்சை குறைங்க. எவ்வளோ கூட பேச்சை குறைங்களோ அவ்வளோ கூட இந்த மாதம் நல்லது. இல்லைன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொடுத்துரும். அடக்கி வாசிங்க. இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். முயற்சி பண்ணுங்கள், ஸோ ஹெவி ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். சனினாலே டிலேன்னு அர்த்தம், சோம்பேறித்தனம்னு அர்த்தம். அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மாதிரியான கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். சனினாலே தேவையற்ற சிந்தனைகள், எண்ணங்கள், சரியாக தூக்கமில்லாத சூழ்நிலைகள் இதெல்லாம் உருவாக்குவார். இதில் இருந்தாலும் நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நீங்கள் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எதிர்பார்த்த விலைக்கு ஓரளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது அட்வான்ஸாக அக்ரிமெண்ட்டாக போகிறதுக்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. ஆனால் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா உங்களுக்கு உண்டு. அதிலே குறிப்பாக உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் குரு இருக்கார். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். லோன் வாங்கி சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், வீட்டு உபயோகப் பொருட்கள், இன்னும் சொல்லப்போனால் சனி இருக்கிறனால பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. குறிப்பாக பிப்ரவரி 3ஆம் தேதியிலேருந்து உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் இருக்குது. நம்ம பொதுவாக வேலைகளில் இருக்கிறவங்க என்ன எதிர்பார்ப்போம், கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ ஏதாவது ஒரு பேர் போன கம்பெனிகளில் வேலை பார்க்குறவங்க என்ன எதிர்பார்ப்போம், ஒரு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ், போனஸ், அரியர்ஸ், ஹைக்கு, இது மாதிரியான சராசரியான எதிர்பார்ப்புகள் தான் நமக்கு இருக்கும். இந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுமான்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ அது மட்டுமல்ல, எவ்வளோ எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ உங்களுடைய ஜாபில் அவ்வளோக்கு உங்களுக்கான நன்மைகள், ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா திரும்ப சொல்கிறதுக்கான கிடைக்கும். இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, சான்சஸ் இருக்குது. ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஆனாலும் கூட இவ்வளவு வெற்றிகள் உங்களுக்கு இருந்தால் கூட உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் கவனமாக இருங்க.
குரு 6ல் இருக்கார். யாருக்கெல்லாம் டயபெட்டிக், ஒபிசிட்டி, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, குறிப்பாக நீரோ ப்ராப்ளம், நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அடி வயிற்றில் பிரச்சனை இருக்கிறவங்க, சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிங்க. அதே முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனையுடைய தன்மை கூடும். இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, ஸோ இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துங்க. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய ஹையர் ஸ்டடி பரவாயில்ல. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ், சொந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்குது. நீங்கள் ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலை, பார்ட்னர் லாபம் அடைய வேண்டிய சுச்சுவேஷன், இதெல்லாமே மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டு. கோச்சாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது, அவருமே சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். தேவையில்லாத விஷயங்கள் எதுலேயுமே நீங்கள் தலையிடாதீங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுல ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய ஜேர்னி தொடரும். அது இல்லாமல் இந்த மாதம் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதிங்கன்னா ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸு, நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு உண்டு. பெரிய லெவலில் நீங்கள் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. விவசாயத்தில் இருந்தீங்கன்னா லாபம், மகசூல், வருமானம் உங்களுக்கு கூடும். ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது. பொறுமை, நிதானம் இது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய குல தெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். இது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க முயற்சி பண்ணுங்கள். யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் கூடும். பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இருக்கீங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, யூக வணிகங்கள் அத்தனையுமே எனி ஸ்பெக்குலேஷன் பரவாயில்லாமல் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் கிரிப்டோவில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். குறிப்பாக டிஜிட்டல் கரன்சியில், மியூச்சுவல் ஃபண்டில், கோல்டு பாண்டில், சில்வரில் இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அரசியலில் கவனமாக இருங்க. ஒரு பக்கம் எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி தொட்டு இன்னொரு பக்கம் பிரச்சனை, இது அத்தனையும் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும், ரெக்கக்னைஸ் உண்டு, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமையும். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முழுமுதற் கடவுள் விநாயகரை கும்பிடுங்க. சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் முக்கியம். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.